சொல்லியிருக்கார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள்ல கூட அவன் கர்த்தர் கடந்த மாதம் முழுவதும் நம்மை கண்மணி போல பாதுகாத்து ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 3 மாதம் அளவு சுகபத்திரமாய் பாதுகாத்து இந்த ஏப்ரல் மாதத்தை கர்த்தர் நமக்கு காணபடியாக பாராட்டின மேலான கிருபைக்காக வாய்களை விரிவாத்த இந்த கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அம்மா சோதரிக்கிறோம், 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 சோதரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில கூட நாம் ஆண்டுடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். எடுத்து வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், சத்தமான வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 41ஆம் அதிகாரம். நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினாலே நான் உன்னை தாங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுவோம். எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தை பாருங்க. ஆமென். நீ பயப்படாதே. ஆமென். இந்த மாதம் பிறந்திருக்கு. ஆமென். சொத்து எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்கள். ஆமென். அநேகருக்கு மாசம் ஏன் பிறகுதுன்னே தெரியாது. அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கு. கமிட்மெண்ட் ஜாஸ்தி இருக்கும். இஎம்ஐ கட்டணும், அவன் கடன் கட்டணும், வட்டி கட்டணும், அவன் என்ன பண்ண போறன்னு தெரியலையே என்று சொல்லி ஒரு அங்கலாய்ப்பு, தவிப்பு இருந்துட்டே இருக்கும். ஆனா தேவனுடைய பிள்ளைகளை இந்த மாதத்துல ஆண்டவர் அருமையான வாக்கு தத்துவம் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஆமென். மறுபடியும் வாசிங்க. பயப்படாதே, நீ பயப்படாதே. ஆமென். இந்த பயப்படாதே என்ற வார்த்தையை எல்லாராலையும் சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய ஜீவனுள்ள தேவன், ஆமென், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், ஹல்லேலூயா, நம்மோடு கூட இருக்கிற இம்மானுவேலர், அவர் தான் சொல்றாரு, நீங்க பயப்படாதீங்க. ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். நம்ம சொல்லுவோம், சில பேர் நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும், ஆமென், அதை அப்படியே செய்வீங்க. ஆமாம், நீங்க இருக்கும்போது எனக்கு பயம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அவங்க நிலைகள் மாறும், அவங்க சூழ்நிலைகள் மாறும், அவங்க நம்ம விட்டு கைவிட்டு போகலாம். ஆனால் கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஒரு நாள் நம்ம கைவிடவே மாட்டார். நல்ல வசனம். ஆமா, சோத்திர வாசிங்க. மறுபடியும் வாசிங்க. பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்துவேன். ஆமென். நான் என்ன பண்ணுவேன்? முதல்ல உங்களை என்ன பண்ணுவேன்? நான் பலப்படுத்துவேன். ஹல்லேலூயா. இந்த பலப்படுத்துதல் ரொம்ப முக்கியம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். பலன் என்பது சரீர பிரகாரமான பலம் என்பதை காட்டிலும் இந்த இருதயம், ஆத்துமா பலப்பட வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனையோ பிரச்சனைகளை நினைத்து எவ்வளோ காரியங்களை குறித்து நாம் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறோம், கவலைப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஆமாம். சில நேரத்தில் ராத்திரியில தூக்கம் வராம அநேகருக்கு திகில், காலைல என்ன பொழுது விழுந்துச்சு, என்ன பண்ண போறோம் தெரியலன்னு சொல்லி. ஆனாலும் கர்த்தர் அந்த திகில்கள், அந்த பயங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் எடுத்து போட்டு கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்றுமில்லாத மனுஷனை பராக்கிரமசாலியை பார்க்கிற கர்த்தர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். உதாரணமாக வாசிக்கும் போது கிதியோனை பார்க்கும் போது அவன் போரிட்டு கொண்டிருக்கிறான். பயந்து நடுங்கி எதிரிகள் என்ன செய்வார்களோ என்று சொல்லி கலங்கி தவித்து போரிட்டு கொண்டிருக்கிற அந்த கிதியோனை பார்த்து கர்த்தர் அவனை பலப்படுத்துகிறார். எப்படி பலப்படுத்துகிறார் தெரியுங்களா? பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். வார்த்தையினாலே கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிற தேவன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அவருடைய வசனத்தினாலே கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிற தேவன். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையானது நமக்குள்ளே கடந்து வரும்போது ஆமென், நாம் பலனடைகளாய் காணப்படுவோம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஆகையினாலே கர்த்தர் பலப்படுத்துகிறார். இன்றைக்கு இந்த மாதத்திலே ஆமென், என்ன பிரச்சனையில நீங்க இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி, ஆமென், எவ்வளவு கஷ்டங்கள் வேதனைகள் இருந்தாலும் சரி, ஆமென், கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிற தேவன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆகையினால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற ஒரு கிறிஸ்து ஒருவர் இருக்கிறார்.
அவர் என்னை எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அவர் என்னை பலப்படுத்துகிற தெய்வம். அல்லேலூயா சொல்லுங்க. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு என்ன பண்ணுவேன்? சகாயம் பண்ணுவேன். அல்லேலூயா. பிரியமான தேவர்களே, ஆமென். ஸ்தோத்திரம். இரக்கம் பாராட்டுவேன், சகாயம் பண்ணுவேன். ஆமென். உன் தேவையை நான் சந்திப்பேன். அல்லேலூயா. நீ கலங்கி கொண்டிருக்காத, கண்ணீர் வடிக்காத, நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். தேவனால் ஸ்தோத்திரம், சகாயம் பண்ணுகிற தேவன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு கூட இந்த வேத வார்த்தையை வாசிக்கும் போது ரொம்ப ஸ்தோத்திரம், ரொம்ப அன்பான வார்த்தை வசனம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். விபச்சாரத்தில் ஈடுபட்ட அந்த ஸ்திரியை கல்லெடுத்து கொள்ளும்படி அநேகர் கல்லெடுத்து கொண்டு ஓடி வராங்க. நல்லா கவனிக்கணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஓடி வரும்போது சொல்றாங்க, நியாயப்பிரமாணத்தின்படி இவரை கல்லெடுத்து கொள்ள வேண்டும். நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொல்லி இயேசு பார்த்து கேட்கிறாங்க. அப்ப கர்த்தர் சொல்கிறார், இயேசு சொல்கிறார், உங்களிலே பாவம் செய்யாதவன் எவனோ முதலாவது கல்லெறிய கடவுள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அவன் சகாயம் பண்ணுகிற தேவன், இரக்கம் பாராட்டுகிற தேவன். அல்லேலூயா. சகாயம் பண்ணுகிறவர், இரக்கம் பண்ணுகிறவர், மன்னிக்கிறவர். அல்லேலூயா. நல்ல கவனிக்கணும். அவங்க போயிட்ட உடனே அந்த அம்மாவை பார்த்து, ஏன் இப்படி எல்லாம் பண்ண, என்னத்துக்கு, இதை மாதிரி செய்து தப்பு இல்லையா, அப்படிலாம் கேட்கவே இல்லை. அல்லேலூயா. என்ன சொன்னார்? இனி நீ பாவம் செய்யாத மகளே, இனி நீ பாவம் செய்யாது. தேவனுடைய பிள்ளைகளை சகாயம் பண்ணுகிற தேவன், இரக்கம் பாராட்டுகிற கர்த்தர். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளை உங்களுக்கு கர்த்தர் சகாயம் பண்ணுகிறவராய் இருக்கிறபடினால, கிருபையாய் மன்னிக்கிறவராய் இருக்கிறபடினால, கிருபையாய் இறங்குகிறவராய் இருக்கிறபடினால, இந்த மாதத்தில் உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நேர்த்தியாய் பார்த்து, உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்தவித ஆயுதமாய் இருந்தாலும் அவைகளை கர்த்தர் நிர்மலமாக்கி உங்கள் குடும்பத்துக்கு உங்களுடைய காரியங்களுக்கு கர்த்தர் சகாயம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நான் உன்னை பலப்படுத்துவேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன். அடுத்தபடியாக என் நீதியின் வலது கரத்தினாலே நான் என்ன பண்ணுவேன்? உன்னை தாங்குவேன். தாங்குகிற கர்த்தர், நம்முடைய கர்த்தர் தாங்குகிற கர்த்தர். அல்லேலூயா சொல்லுங்க. நீதியின் வலது கரத்தினாலே தாங்குகிற தேவன். தேவனுடைய வசனம் சொல்கிறது, அவனோ என்னை விழும்படி தள்ளினான், கர்த்தரோ என்னை தாங்கினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவன் என்ற இடத்துல சத்துரு, அவன் என்ற இடத்துல பிசாசு, அவன் என்ற இடத்துல உபத்திரம், அவன் என்கிற இடத்துல வியாகுலம், அவன் என்கிற இடத்துல கண்ணீர், பிரச்சனை, இவை எல்லாம் நம்மை தள்ளும்படியாய் சொல்ற வகை தேடினாலும் கீழே தள்ளினாலும் ஆண்டுடைய நீதியின் வலது கரம் நம்மை தாங்குகிறதா இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டுடைய கரம் நம்மை தாங்குகிற கூடியதா இருக்கிறது. நல்ல கவனிக்கணும். அவன் நீதியின் வலது கரத்தினாலே நம்மை தாங்குகிற தேவன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தாவீதை பார்க்கும்போது அவனுடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம், அநேகர் அவனோடு கூட வந்து ஸ்தோத்திரம் கைகோர்த்து இசைந்தார்கள், அவனோடு கூட இருந்தார்கள். நன்றாக கவனிக்கிற காலப்போக்கில பார்க்கும்போது அவனுக்கு விரோதமாகவே கல்லெறிந்தார்கள், அவனுக்கு விரோதமாகவே செயல்பட்டார்கள். ஆனாலும் கர்த்தருடைய கிருபை அந்த மனுஷனை தாங்குச்சு. கர்த்தர் தம்முடைய கிருபையினாலே, நீதியின் வலது கரத்தினாலே கர்த்தர் தாங்கினார். அல்லேலூயா. கர்த்தர் தாங்கினார். அக்னி சோதனை வந்தாலும் கூட, சாத்ராக் ஆபேஷம் வாழ்க்கையில கூட அக்னி போன்ற சோதனை கடந்து வந்தாலும், எல்லாரும் கைவிட்ட நிலைமை காணப்பட்டாலும், அவ்வளவுதான் முடிந்து போனது என்று சூழ்நிலை வந்தாலும், அவை நீதியின் வலது கரம் அவர்களை தாங்கினது. எல்லா இக்கட்டுக்கும் கர்த்தர் நீங்களாக்கி மீட்டார். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. மறுபடியும் இந்த வசனத்தை வாசிப்போமா? நீ பயப்பட. இந்த மாசம் தேவ பிள்ளைகளே, இந்த மாதம் ஆரம்பத்திருக்கிற நீங்கள் பயப்படாதீங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். கர்த்தர் உங்க கூட இருப்பார். ஆனால் ஒரு பெரிய அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. அவன் யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தார். அந்த சிறைச்சாலையில கர்த்தர் அவனோடு கூட இருந்தார்.
வசனம் அருமையா சொல்கிறது. யோசேப்பு சிறையில இருந்தார், சிறைச்சாலையில கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடினால அந்த சிறைச்சாலையிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்து எகிப்து தேசம் முழுவதுக்கு கர்த்தர் அதிகாரியாய் மாற்றினார். கர்த்தர் இந்த மாதத்துல உங்களோடு கூட இருப்பாரானால் இந்த மாதம் நீங்க செய்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்க வேலைகளை ஆசீர்வதிப்பார், உங்க பிசினஸ் ஆசீர்வதிப்பார், உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துவார். ஹல்லேலூயா. பயப்படாத, உன்னோடு கூட இருக்கிறேன். திகையாது, திகைச்சு போவாத, அவன் திகைச்சு போவாத. அவன் ஸ்தோத்திரம். திகையாதே, நான் உன்னுடைய தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணி என் நீதி வலது கருத்தினால உன்னை தாங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை